இங்க மருதாளிங்கிற கிராமத்துல வாழ்ற பெண்கள் கிட்ட ஏதாவது ஒரு ஆண் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாலே அவங்க கிட்ட இருந்து அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஊர் காவல் தெய்வமான காமினிங்கிற ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல எல்லாரும் நம்பிக்கையோட இருக்காங்க. அப்பதான் அந்த கிராமத்துக்கு டைரக்டரா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு புதுமுக நடிகையை வச்சு அந்த கிராமத்துல நடக்கிற சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே ஒரு கதையா எழுதி படமா எடுக்கலாம்னு பிளான் பண்ணி அந்த ஊருக்கு வரான். வந்த உடனே அந்த கிராமத்து தலைவரான பைரவனை மீட் பண்ணி தங்கி கதை எழுதுறதுக்காக சொல்லி வச்சிருந்த ஹோம் ஸ்டேக்கான கீயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கதை எழுதலாம் ட்ரை பண்றான். அவனுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்க மாட்டேங்குது. டென்ஷன்ல அவனுமே வெளியே இருக்கும்போது அந்த இடத்துல சிவப்பு கலர் சேலை கட்டி ஒரு பொண்ணுமே நடந்து போயிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே மறைஞ்சிரா. இத பத்தி அடுத்த நாள் அந்த கிராமத்தை சுத்தி காட்டுறதுக்கு வந்த பெரியவர்கிட்டயுமே கேட்கும்போது அவருமே ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு. இந்த கிராமத்து பெண்கள் எல்லாரும் காமினிங்கிற ஒரு பெண் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலனாலும் அவ வந்து காப்பாத்துவான்னு நம்புறாங்க. ஆண்கள் எல்லாரும் அவளை ஒரு பேயின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க நேத்து பார்த்தது காமினியா கூட இருக்கலாம், கொஞ்சம் சுதானமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே ஹீரோமே அன்னைக்கு நைட்டு காமினியை வணங்குற மரத்தை பார்த்துட்டு திரும்ப வரும்போது இங்க நேத்து அவன் பார்த்த பொண்ணு வரா. அதை பார்த்து அவனுமே காமினின்னு சொல்லி பயப்பட பக்கத்துல இருந்த பெரியவர் தான் இது காமினி கிடையாது ரதி, இவா நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்கிற பொண்ணுன்னு சொல்றாரு. இந்த ரதியை பார்த்துட்டு வந்தோடனே ஹீரோ கதை எழுத ஸ்டார்ட் பண்றான். அது என்னன்னா மருதாளிங்கிற ஒரு கிராமத்துல யாழினி வீராங்கிற ரெண்டு பேர் காதலிச்சிருக்காங்க. அதுல இந்த வீரா யாழினியோட அழக மட்டும் தான் விரும்பி இருக்கான். அவளோட ஆசையான கூத்து நடன கலைய இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் சென்னையில போய் படத்துல நடிக்கணுங்கிற ஆசையா அவன் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு நாள் அவளுமே வீரா தன்னை கூட்டு போவான்னு நினைச்சிட்டு ஆத்தங்கரையில வந்து அவளுமே வெயிட் பண்ண அவன் வந்தானா இல்லையாங்கிற கியூரியாசிட்டியோட கதையும் நிப்பாட்டுறான். அடுத்த நாள் இந்த ரதியை மீட் பண்ணி இந்த ஒரு கதையை சொல்லி என் கதையில நீங்க நடிக்கணும், நாளைக்கு அதுக்கான போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல, ஆனா அவ வரவே இல்ல. அதனால ஹீரோவுமே அந்த பெரியவர் கிட்ட போய் ரதியை பத்தி விசாரிக்கிறான். அப்ப அவருமே ரதியோட குடும்பம் ஒரு கூத்து கட்டுற குடும்பம்னு, அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யாழினிங்கிற அவளோட அக்கா தான் வளர்த்தானோ, ஆனா அந்த யாழினி ரொம்ப தப்பான பொண்ணு, அவ கூத்து கட்டுறேன்னு ஒரு பையனோட போகும்போது புலி அடிச்சு இறந்துட்டான்னு சொல்றாரு. உடனே ஹீரோமே ரதியோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள மாதிரியே இருக்கிற அவளோட அக்கா போட்டோவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரதியை போய் மீட் பண்ணா அவளுமே நேத்து கொஞ்சம் வேலையா இருந்தேன், நாளைக்கு கண்டிப்பா போட்டோ ஷூட்டுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஹீரோமே அவளோட கேரக்டருக்கு வச்சிருந்த சேரியை போட சொல்லி போட்டோ ஷூட்டும் எடுக்கிறான். இன்னைக்கு நைட்டே அந்த கிராமத்து காவல் தெய்வம்னு சொல்லப்படுற அந்த காமினி வந்து ஹீரோ ரதி கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல தான் பழகுறானான்னு கண்டுபிடிக்க அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோமே வந்திருக்கிறது ரதி தான் நினைச்சு க்ளோஸா இருக்கலாம் நினைக்கும் போது கொஞ்ச நேரத்துல அவளை தள்ளி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரோட கோலான அந்த படத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறான். அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். அதான் ஹீரோக்குமே வந்தது காமினி தான் தெரிய வருது. ரதி கிட்ட பேசும்போது அவ வீட்டுக்கே வரலனும், மட்டும் இல்லாம அந்த போட்டோ ஷூட் எடுக்கும்போது அவளோட அக்கா ஞாபகம் வந்ததாகவும் சொல்றா. அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பைரவனோட ஆட்கள்லாம் ஹீரோவை பிடிச்சி அந்த பொண்ணை விட்டுட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்ல ஹீரோவுமே இந்த பொண்ணை கூட்டு போகாம ஊருக்கு போக மாட்டேன், நடிக்க வச்சு இந்த ஊருக்கே அடையாளமாக்குறேன்னு சொல்லிட்டு அதிகிட்டையுமே எனக்காக நீ ஆத்தங்கரையில வெயிட் பண்ணு சொல்றான். பைரவனுமே இந்த கிராமத்தை விட்டு நீ எப்படி போறேங்கிறத நான் பாக்குறேன்னு சொல்லி சவால் விடுறான். இன்னைக்கு நைட் ஹீரோவுமே காமினியோட மரத்துக்கிட்ட வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை எழுத ஆரம்பிச்சேன், அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ தான் யாழினின்னு, நீ இறந்தும் இந்த கிராமத்தை பாதுகாத்துட்டு இருக்க, உன்னோட கூத்து நடிப்பு கலையை இந்த கிராமத்தை விட்டு கொண்டு போகணுங்கிற உன்னோட ஆசையை உன்னோட தங்கச்சி மூலமா நான் அதை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரதியை கூப்பிட்டு அவனுமே கிளம்புறான். அவனை தடுக்கிறதுக்கு பைரவனோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வர அந்த இடத்துக்கு யாழினியான காமினி வந்து அவங்க எல்லாரையும் அழிச்சு ஹீரோவை பத்திரமா வெளியே அனுப்புறா.